எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 576வது பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி ராஜா நன்றி ராஜா என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா
ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது. ஆமென். ஏன்னா நன்றி அவர் அதாவது உதவிகளை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார், நன்மைகளை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். மறந்து போகிறது நம்ம தான்.
ஏன்னா நமக்கு மறதி என்பது தீமைகளை மறக்கணுன்றதுக்காக ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை மறந்துடுவோம், தீமை பூரா ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா உலகம் பொல்லாததாக இருக்கிறது, பொல்லாத உலகத்திலே பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது. அந்த பொல்லாத உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால சில நேரங்களில் ஆண்டவர் செய்த நன்மைகள் மறந்து போயிடுது. அப்படி மறக்கக்கூடாது. அதுக்காக தான் என்ன செய்யணும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்னு ஆத்துமாட்ட பேசணும். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. ஆத்துமா இருக்குது, ஆத்துமாக்கள் என்ன செய்யணும், பேசணும். ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும்போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத. அப்போ தாவீதுக்கு நல்லா தெரியுது ஆத்துமா மறந்து போயிடும்னு. ஆண்டவர் செஞ்ச சகல நன்மைகளை மறந்துடுவோம்ன்றது நல்லா தெரியுது. ஆத்துமாவுக்கு அந்த சக்தி இருக்குது. ஆகையினால தான் சொல்கிறாரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் சகல நன்மைகளையும் என்ன செய்யாத. அதுதான் நமக்கும் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அதனால ஆண்டவரை எப்படி துதிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு இல்லை, இன்றைக்கி நல்ல சூழ்நிலையாக இருக்கலாம், கெட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், அதை வச்சு இல்லை. இதற்கு முன்பாக ஒரு தீமையிலிருந்து தேவன் நம்மளை எப்படி பாதுகாத்தார், எப்படி அந்த தீமையை நன்மையாக மாற்றினார், அதை நினச்சி தான் என்ன செய்யணும், ஆண்டவரை நாம் துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு புஸ்தகத்திலே 121வது பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நம்ம ஏன் ரட்சிக்கப்படுறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு பவுல் எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம், பூமிக்கான மரணம் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ரட்சிப்பை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்றால் அவனுடைய முடிவு பரலோகமாக தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் உற்சாகமாய் கரங்கள் தட்டி நாம் பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் சேர்ந்தால் போதும். இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, பிள்ளையான் பொன்வீதியில் உலாவிடுவே, பிள்ளையான் பொன்வீதியில் உலாவிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா
என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா 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 அல்லேலூயா. மன்னிக்க எந்த நாவு போதாதையா, மன்னிக்க எந்த நாவு போதாதையா. என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, பிள்ளை என்னாவல் என்று தெரிந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, பிள்ளை என்னாவல் என்று தெரிந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவராய் கீடுதே எனதுள்ளமும், அவராய் கீடுதே எனதுள்ளமும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, பிள்ளையான் பொன்னிதியில் குலாவிடுவே, பிள்ளையான் பொன்னிதியில் குலாவிடுவே. என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே.
நன்மையால் நிறைந்திடுதே. எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, பிள்ளையன் நாவல் என்று தெரிந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, பிள்ளையன் நாவல் என்று தெரிந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவராய் எங்கிடுதே எனதுள்ளமும், அவராய் எங்கிடுதே எனதுள்ளமும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இயேசுவின் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதனுடைய கிளைமாக்ஸ் என்னன்னா பரலோகம் போய் சேர்றது தான். அந்த மகிமையான இடத்திற்கு நாம் போகணுன்றதுக்கு தான் இவ்வளவு பிரயாசங்கள், இவ்வளவு செய்திகள், இவ்வளவு விசுவாசங்கள், இவ்வளவு ஜெபங்கள், இவ்வளவு ஆலய ஆராதனைகள் எல்லாமே. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, இந்த பூமியிலேருந்து நாம் பிரியும் போது அல்லது ஆண்டோடைய வருகை வரும்போது நாம் ஆண்டவரோடு அவருடைய சமூகத்தில் இருக்கணும். அதுதான் கிளைமாக்ஸ். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பாடல் தான் இது. பரலோகம் எப்படி இருக்கும்ன்றத அதில் சொல்கிறாங்க. இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டோம், வசனமாம் வேலியாலே. அப்போ வேலி எது தான்? வசனம்தான், ஜெபம் இல்லை. நிறைய பேர் ஜெபம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கிடையாது, வசனம் தான் வேலி. அப்போ வசனத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏன்னா வேலி அடைச்சிட்டோம்னா பிசாசினால என்ன செய்ய முடியாது? உள்ளே வரவே முடியாது. நாம் வெளியே போகும்போது ஒருவேளை அட்டாக் பண்ணலாம், ஆனால் உள்ளே என்ன செய்ய முடியாது? பிசாசு வசனம் என்கிற வேலியை தாண்டி வரவே முடியாது. கரை திரை அற்ற பரிசுத்தரோடு பிள்ளையான் பொன் வீதியில் என்ன செய்வேன்? உலாவிடுவேன். அல்லேலூயா. அங்கே போய் பொன் வீதியில் உலாவுறது நல்லது, அது சரியானது. அதே நேரத்தில் அதனுடைய முன் ருசியை பூமியில் பார்க்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பொண்ணை படைச்சது பிசாசு கிடையாது, கர்த்தர். வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ கர்த்தருடையதை போய் பிசாசுன்னு சொல்லக்கூடாது. சில ஆட்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது பிசாசு, அதை போய் காதலையும் கழுத்துலையும் மாட்டிகிட்டு இருக்கலாமா அப்படின்றாங்க. தப்பு, வசனமே தெரியல. அது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொன்னையோ வெள்ளிலையோ விக்கிரகங்களை செஞ்சு வழிபடுறதா என்னது? தவறு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்வாலி மரத்தின் கீழே ஏன் புதைச்சாங்க? அவர்கள் விக்கிரகத்தை வழிபட ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் கலட்டு அப்படின்னார். இன்னொன்று, ஆசரிப்பு கூடாரத்திற்கு அவங்க எதை கொண்டு வந்து கொடுத்தாங்க? மோசே கிட்ட காதலையும் கழுத்தில் இருந்த எல்லா நகையும் என்ன செஞ்சாங்களாம்? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே போகும்போது ஆண்டவர் தான் சொன்னார், பக்கத்து வீட்டில எல்லாம் போய் என்ன செய்ய, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வாங்கினார். அதன்படி எல்லாத்தையும் வாங்கினாங்க. இப்போது ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஆலயம் கட்டணும்னு சொல்லும்போது மோசே கேட்கும்போது எதை கொண்டு வந்து கொடுத்தாங்க? அதே பொண்ணையும். பொண்ணு பொருள் முக்கியம்தான், ஆனால் தேவனுடைய ஆலயமாக பொண்ணான்னு வரும்போது எதுதான் முக்கியம்? தேவனுக்கு கொடுப்பது தான் முக்கியம். அதை தான் ஆண்டவர் அங்கே செய்கிறார். அல்லேலூயா. கொடுத்துட்டு அவங்க வெறுமையாக இல்லைங்க. அல்லேலூயா. கொடுத்துட்டு அவங்க வெறுமையாக இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பொன் கன்று குட்டியை செய்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? நகை இருந்தது. அல்லேலூயா.
ஆண்டவர் யாரையும் ஆண்டவருக்கு கொடுத்த யாரையும் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, வெறுமையா விடுறதே கிடையாது. அதனால சத்தியங்களை சரியா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற 591வது பாடல். ஒப்பு கொடுத்தீர் ஐயா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக என்கிறதான பாடல். பாட்டு புஸ்தகத்தில் 591வது பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தருளாய் நாம் தேவனை ஆராதிக்கலாம்.
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மிடம் வருகிறோம் பிதாவே. எங்களுக்காக, உடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக, தரித்திரங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையை சுமந்தீர். உடைய திரு ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாமே ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏராளம் தாராளமான நன்மைகள்னால் எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி. நன்மைகளை மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.